ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி குஸ்கா செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிடுங்க. எப்படின்னு சொல்லிடுறேன். நான் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆயில், நெய் சேர்த்து அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு கை கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்ச பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மசாலா நல்லா கொதிச்சதும் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் சேர்த்து லெமன் ஜூஸ் மேலே போட்டுட்டேன். அப்புறம் மசாலா நல்லா கொதிச்சதும் குக்கரை மூடிட்டு 4 விசில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சட்னிக்கு ஒரு கை அளவுக்கு புதினா, மல்லி, சொரவன தேங்காய், புளி, பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி இந்த குஸ்கா கூட வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா வெறித்தனமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.